اللهم صل على سيدنا محمد طب القلوب ودوائها وعافية الأبدان وشفائها ونور الأبصار وضيائها وعلى آله وصحبه وسلم. மிகுந்த மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே, சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, புனிதமான முஹர்ரம் மாதத்தில் அதனுடைய மத்தியில் ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லோரும் குழுமி இருக்கக்கூடிய இந்த அரிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருடைய பாவங்களை மன்னித்து நமக்கும் நம்முடைய குடும்பத்தினர், உற்றார் சுற்றார், உம்மத்தார் அனைவருக்கும் நரக விடுதலை அளித்து எல்லோருக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அல்லாஹ் உயர்ந்த சுவனபதியை தந்தருள் புரிவானாக. வாழும் காலம் பரிசுத்தமான முஸ்லிம்களாக நல்லவர்களாக வாழ்ந்து இவ்வுலகிலிருந்து விடைபெறும்போது உத்தம சத்திய மூமின்களாக ஈமான் சலாமத்தோடு, சிஹத் சலாமத் ஆஃபியத்தோடு அல்லாஹுவை சென்று அடைகிற பாக்கியத்தை நமக்கும் நம்முடைய குடும்பத்தினருக்கும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா தந்தருள் புரிவானாக. உலகிலே வாழும் காலம் பல்வேறுபட்ட பலா முசீபத்துகள், துன்பங்கள், துயரங்கள், துக்கங்கள் இருந்து அல்லாஹ் நம்மை காத்தருள் புரிவானாக. நம்முடைய குடும்பங்களில், வியாபார ஸ்தலங்களில், தொழில்துறையில், எல்லா சந்தர்ப்பங்களிலேயும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய தனிப்பெரும் கிருபையினால் மன நிறைவான வாழ்க்கையை தந்து பரக்கத்தையும் ரஹமத்தையும் நேமத்தையும் வாரி தந்தல் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்பு சகோதரர்களே, பெரியோர்களே, புனிதமான முஹர்ரம் மாதம் ஷஹாதத்து ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீர மரணத்தை நமக்கு ஞாபகப்படுத்துகிற மாதம். கர்பலா களம் கண்ட மாதம். கடந்த ஜும்மாக்களில் பல்வேறுபட்ட தலைப்புகளில் சங்கமிகு உலமா பெருமக்கள் உரை நிகழ்த்தினார்கள். ஷஹாதத்து ஹுசைன் ரலியல்லாஹு அவர்களுடைய அந்த வீர மரணம் பற்றி பேசுகிற வாய்ப்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், அதை கேட்கிற வாய்ப்பை நமக்கு தந்திருக்கிறான். நம்முடைய உயிரிலும் இரத்தத்திலும் உத்வேகத்தையும் வீரத்தையும் ஏற்படுத்துகின்ற ஒரு உண்மை சம்பவம் தான் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய வாழ்க்கையில் நடைபெற்ற அந்த வீர வரலாறு. சரித்திர சாதனை படைத்திருக்கிறார்கள் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். குர்ஆனிலே அல்லாஹ் பல இடங்களிலே நம்மை பார்த்து பேசுகிறானே, உங்களை பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களிலே நாம் சோதிப்போம், பல வகையிலையும் சோதிப்போம். நீங்கள் பொறுமையை மேற்கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு நற்செய்தி இருக்கிறது என்று அல்லாஹ் நல்ல அறிவிப்பு செய்திருக்கிறானே. அதற்கு இலக்கணமாக இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் திகழ்ந்திருக்கிறார்கள். 2ஆம் அத்தியாயம் 156ஆம் வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான், உங்களை நாம் பயம், பசி, செல்வத்திலேயும் உயிர்களிலேயும் உணவு வகைகளிலேயும் குறைபாடு, இவற்றின் மூலமாகவெல்லாம் நாம் சோதிப்போம். அந்த நேரத்தில் யார் பொறுமையை மேற்கொள்கிறார்களோ அவர்களை பார்த்து நபியே நீர் நற்செய்தி சொல்வீராக. பொறுமையாளர்கள் யார்? அவர்களுக்கு இது போன்ற துன்பம் ஏற்பட்டால் அவர்கள் சொல்லுகிற வார்த்தை, நிச்சயமாக நாங்கள் அல்லாஹ் கூறியவர்கள், அல்லாஹ் பக்கமே மீளக்கூடியவர்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்ற அழகிய திருவாசகத்தை அவர்கள் மொழிவார்கள். உலாயிக்க அலைஹிம் ஸலவாத்தும் மிர் ரப்பிஹிம் வ ரஹ்மா உலாயிக்க ஹுமுல் முஹ்ததூன். அவர்களுக்கு இறைவனுடைய வாழ்த்துக்கள் இருக்கிறது, ரஹ்மத் இருக்கிறது, அவர்கள் தான் நல்வழி பெற்றவர்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வசனத்தை நிறைவு செய்கிறான். நம்முடைய வாழ்க்கையில் சோதனைகள் ஏற்படும் போது, ஏதாவது துன்பங்கள் ஏற்படும் போது, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்கின்ற திருக்கலிமாவை மொழிந்த வண்ணம் நாம் சகிப்புத்தன்மையை கடைபிடித்தோம் என்றால், பொறுமையை கடைபிடித்தோம் என்றால், நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய ரஹ்மத்
நமக்கு கிடைக்கும் என்பதிலே சந்தேகமில்லை. இந்த வசனம் நமக்கு வாக்குறுதி வழங்குகிறது. அதன் அடிப்படையில் தான் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பல்வேறுபட்ட சோதனைகளை சந்திக்கிறார்கள். இஸ்லாமிய ஜனநாயக குடியரசை அமைப்பதற்காக வேண்டி அவர்களுடைய அந்த வாழ்நாள் காலத்தில் ஹிஜ்ரி 60 சொச்சம் அந்த காலகட்டத்தில் பெரும் சோதனை ஏற்பட்டது, ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. அந்த ஆட்சி மாற்றத்தை சரி செய்வதற்காக வேண்டி அவர்கள் அறப்போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். இஸ்லாமிய அரசியல் சுதந்திரத்தை காப்பாற்றி இஸ்லாமியர்கள் நிம்மதியாக வாழ வேண்டும், அமைதியாக வாழ வேண்டும், அடக்குமுறைக்கும் சரிவாதிகாரத்திற்கும் அடிபணிகிற சூழ்நிலை ஏற்படக்கூடாது என்பதற்காக வேண்டிய ஹிஜ்ரி 61ஆம் ஆண்டு முஹர்ரம் பிறை 10 அவர்கள் இந்த உலகிலிருந்து விடைபெறுகிறார்கள், ஷஹீதாகிறார்கள். அதான் ஷஹாதத்து ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு என்று நாம் கூறுகிறோம். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, ஹிஜ்ரி 4ஆம் ஆண்டு அல்லது 3ஆம் ஆண்டு ஷாபான் மாதத்தில் தான் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பிறக்கிறார்கள். அவர்களை பற்றி நிறைய புகழாரம் சூட்டப்பட்டிருக்கிறது. கிதாபில் உசுதுல் காபா போன்ற கிதாபுகளில் அது காணப்படுகிறது. அன்றைய அறியாமை காலத்தில் ஹுசைன் என்கின்ற பெயர் உடையவர் எவருமே இருக்கவில்லை. அப்படிப்பட்ட அழகிய பெயர் அவர்களுக்கு சூட்டப்பட்டிருந்தது. சொல்லப்போனால் சொர்க்கத்து மாந்தர்களிலே ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய பெயர் இடம்பெற்றிருப்பதாக வரலாற்று நூல்களிலே காணப்படுகிறது. அந்த அழகிய பெயருக்கு சொந்தக்காரர் தான் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. எல்லாவற்றுக்கும் மேலாக அஹ்ல பைத்திலே உள்ளவர்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பேரராக உள்ளவர்கள், அவர்களுடைய குடும்பத்தினரை சார்ந்தவர்கள். அஹ்ல பைத்தை நேசிப்பது என்பது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமை. ஹசன் ஹுசைனா ரலியல்லாஹு அன்ஹுமாவுடைய பெயர்கள் எடுத்துரைக்கும் போதெல்லாம் நமக்கு ஒரு முஹப்பத்து உண்டாக வேண்டும், ஒரு தனி பிரியம் உண்டாக வேண்டும். இது அவசியமாக இருக்கிறது என்று அண்ணல் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எடுத்துரைத்திருக்கிறார்கள். ஒவ்வொரு குத்துபா மேடையிலையும் ஜும்மா குத்துபா ஓதுகிற போது அவருடைய திருநாமங்களை வாசிக்காதவர்கள் கிடையாது. உலகம் பூராவும் ஹசன் ஹுசைனா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவருடைய திருநாமங்கள் அங்கே வாசிக்கப்படுவதை நாம் பார்க்கிறோம். என்ன காரணம்? அவர்கள் சுவனத்து இளைஞர்கள், சையிதா ஷபாபி அஹ்லில் ஜன்னா, அஹ்ல் ஜன்னாவிலே இளைஞர்கள் தான் இருப்பார்கள். அவர்களுக்கெல்லாம் தலைவர்களாக இருக்கக்கூடியவர்கள் தான் ஹுசைனார் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா. அதே போல் சுவன பெண்மணிகளுக்கு தலைவியாக இருக்கக்கூடியவர்கள் அன்னை ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. அவர்கள் தலைவியாக இருக்கிறார்கள். அவருடைய மகன்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரர்கள் அந்த சபாபுகளுடைய இளைஞர்களுடைய தலைவர்களாக இருக்கிறார்கள். இதையெல்லாம் நாம் ஹதீஸ் ஷரீஃபிலே பார்க்கிறோம். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, ஆம், ஹிலாஃபத் நடைபெற்று கொண்டிருக்கிறது. 4 குலஃபாக்கள் மிகவும் நீதமான ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அந்த முன்னறிவிப்பு பிரகாரம் அவர்களுடைய அந்த காலத்திற்கு பின்னாலே குறிப்பிட்ட ஆண்டு காலம் அந்த ஹிலாஃபத் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 2 ஆண்டுகள் கலீஃபாவாக இருக்கிறார்கள். ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 10 ஆண்டு காலம், ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் 12 ஆண்டு காலம், அடுத்த சில ஆண்டுகள் 6 ஆண்டு காலம் ஹஜ்ரத் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஹிலாஃபத் பொறுப்பேற்றிருந்த அந்த காலத்திற்கு பின்னால் அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆட்சி கட்டிலே ஏறுகிறார்கள். அவர்கள் குறிப்பிட்ட காலம் ஆட்சியிலே இருக்கிறார்கள், அரசாங்கத்திலே பணிபுரிந்தவாறு இருக்கிறார்கள். ஆனால் ஹலீஃபாக்கள் என்று போற்றப்படக்கூடியவர்கள் அந்த 4 பேர். அதற்கு பின்னால் ஹலீஃபா உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், அவருடைய ஹிலாஃபத் உண்மையான ஹிலாஃபத்தாக இருந்தது. ஆனால் முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பற்றி சொல்கிற போது ஹலீஃபா முஆவியா என்று சொல்ல மாட்டார்கள், அமீர முஆவியா என்று சொல்வார்கள். அமீருல் மூமினின் என்று கூட கூற மாட்டார்கள், மூமின்களின் தலைவர் என்று கூட கூற மாட்டார்கள். அமீருல் மூமினின் என்று கூறப்படக்கூடியவர்கள் அந்த 4 குலஃபாக்கள் தான். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த ஹிஜ்ரி
அந்த 60ஆம் நூற்றாண்டு காலகட்டங்களில் அவர்கள் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற போது அவர்கள் காலத்திலே மன்னராட்சியை அவர்கள் அறிமுகப்படுத்துகிறார்கள். பாரசீக நாட்டிலே ரோமாபுரியிலே எப்படி மன்னராட்சி நடைபெற்று கொண்டிருந்ததோ, குடும்ப ஆட்சி நடைபெற்று கொண்டிருந்ததோ, அதே போன்று தங்களுடைய அருமை புதல்வர் யசீத் அவர்களை தனக்கு பின்னால் அமீராக ஆக்க, கூஃபாவிலே அமீராக ஆக்க அவர்கள் பெரும் முயற்சி எடுத்து கொண்டிருந்த போது பலருடைய எதிர்ப்பு அதை பொருட்படுத்தாமல் பின்பு யசீத் ஆட்சிக்கு வருகிறார். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, அவர் ஆட்சி கட்டிலில் அமர்ந்ததற்கு பின்னாலே அமர்கின்ற அந்த சந்தர்ப்பத்தில் தமக்கு அனைவரும் பையத்து செய்து கொடுக்க வேண்டும் என்று வற்புறுத்தப்படுகிறார்கள். அதாவது அவரை அமீராக ஏற்க வேண்டும் என்று வற்புறுத்தப்படுகிறார்கள். ஆனால் கூஃபா மக்கள், அநேக மக்களுக்கு அதில் விருப்பமே கிடையாது. யசீதினுடைய அந்த குணநலன்களை பற்றி அம்மக்கள் அறிந்து வைத்திருக்கிறார்கள். எனவே அவர்கள் சிலர் பகிரங்கமாகவும் சிலர் மறைமுகமாகவும் எதிர்ப்பு காண்பித்து கொண்டிருக்கிறார்கள் யசீதினுடைய ஆட்சியை. அதில் அன்றைய காலகட்டத்தில் சத்திய சஹாபிகள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்துல்லா பின் ஜுபைர் மற்றும் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா போன்ற சஹாபிகள் எல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களும் வற்புறுத்தப்படுகிறார்கள் பையத்து செய்து கொடுக்கும்படி, அவர்களை அமீராக ஏற்றுக்கொள்ளும்படி. ஆனால் ஏற்கவில்லை. அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் உட்பட கடைசியாக அருமை சகோதரர்களே அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் முஆவியா ரலியல்லாஹு தஆலா இடத்தில் சில யோசனைகளை முன்வைக்கிறார்கள். அந்த யோசனைகள் அன்றைய காலகட்டத்துக்கு மட்டும் பொருத்தமானதல்ல, இன்றைய காலகட்டத்திற்கும் பொருத்தமான 3 வகையான யோசனைகளை முன்வைக்கிறார்கள். 3இல் ஒன்றை தாங்கள் தேர்வு செய்யுங்கள் என்று சொல்லுகிறார்கள். முதலாவது என்ன? பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு இருக்கிற காலம் இன்னார்தான் ஹலீஃபா என்று அவர்கள் உறுதியாக சொல்லவில்லை. அவர்களுக்கு பின்னால் வந்த மக்கள் தான் ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஹலீஃபாவாக தேர்வு செய்தார்கள். அதுபோன்று தாங்கள் செய்யலாம். தங்களுக்கு பின்னாலே மக்கள் ஒரு அமீரை ஏற்பாடு செய்யட்டும், இந்த யோசனை எடுத்துக்கொள்ளுங்கள். அல்லது என்ன, இது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய பெருமானாருடைய நடைமுறையாக இருந்தது. அடுத்து அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆட்சி கட்டிலேயே ஏறுகிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்ன செய்தார்கள்? உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை கலீஃபாவாக நியமனம் செய்துவிட்டு வஃபாத்தாகிறார்கள். ஆனால் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சில மறைமுக அடையாளங்களை மட்டும் காண்பித்தார்கள். நேரடியாக டைரக்டாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கலீஃபாவாக பகிரங்க அறிவிப்பு செய்யவில்லை, பிரகடனம் செய்யவில்லை. ஆனால் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு பிரகடனம் செய்கிறார்கள். அப்படி பிரகடனம் செய்கிற போது அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த இருவருக்கும் இடையில் எந்த சொந்த பந்தமும் கிடையாது, தூரத்து உறவு கூட கிடையாது, தூரத்து உறவு கூட கிடையாது. பார்த்தார்கள் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு நீதமிக்கவர்களாக, நியாயம் மிக்கவர்களாக, இறை அச்சம் உள்ளவர்களாக, மார்க்கம் தெரிந்தவராக இருப்பதை பார்த்த அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் மக்கள் மத்தியில் உமர் ரலியல்லாஹுடைய பெயரை பிரேரணை செய்த உடனேயே மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். இந்த இரண்டாவதை தாங்கள் கடைபிடிக்கலாம். இது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹுடைய நடைமுறை. மூன்றாவது தான் உமர் ரலியல்லாஹுடைய நடைமுறை. உமர் ரலியல்லாஹு அவர்கள் தங்களுக்கு பின்னால் யாரை ஹலீஃபாவாக நியமனம் பண்ண வேண்டும் என்று இந்த முந்திய இரண்டு நடைமுறைகளையும் அவர்கள் செயல்படுத்தவில்லை. ஷூரா கமிட்டியை ஏற்படுத்தினார்கள். ஷூரா கமிட்டி ஏற்படுத்தி ஒரு 6 பேர் கொண்ட குழுவை ஏற்படுத்தி, இந்த 6 பேர் முக்கியமான சஹாபிகள், இறை நெருக்கம் பெற்றவர்கள், சுயநலத்திற்கு தன்னலத்திற்கு அப்பாற்பட்டவர்கள். அவர்கள் தேர்ந்தெடுத்தால் நல்லவர்களைத்தான் தேர்ந்தெடுப்பார்கள், மக்கள் நலன்கள் விரும்பிகளைத்தான் தேர்ந்தெடுப்பார்கள் என்பது நன்கு தெரிந்த காரணத்தினாலே ஒரு ஷூரா கமிட்டி ஏற்பாடு செய்தார்கள். அந்த ஷூரா கமிட்டி என்ன செய்தார்கள்? ஹஜ்ரத் உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு இந்த 3 ஆலோசனைகளில் ஒரு ஆலோசனையை தாங்கள் எடுத்துக்கொள்ளலாமே என்று முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரிடத்திலே சொல்பவர் யார்? அப்துல்லா பின் ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். காரணம், அவர்கள் யசீதுக்கு பையத்து செய்து கொடுக்க தயாராக இல்லை. என்ன காரணம்? யசீத் ஆட்சிக்கு வருவதற்கு தகுதியற்றவராக இருந்த காரணத்தினாலே.
இதை தாண்டி தான் அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, யசீத் நியமனம் செய்யப்படுகிறார். முஆவியா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மூலமாக நியமனம் செய்யப்படுகிறார். சத்திய சஹாபிகளுக்கு இதில் விருப்பமில்லை, இஷ்டமில்லை. இருந்தபோதும் கூட தங்களுடைய எதிர்ப்பை அவர்கள் வெளிப்படுத்தவில்லை. காரணம், எதிர்ப்பை வெளிப்படுத்தி இவர்கள் பக்கம் ஒரு கூட்டம், எதிராளிகள் ஒரு கூட்டம், இப்படி சண்டை சச்சரவு ஏற்பட்டு விடக்கூடாது, உம்மத்துமார்கள் பிளவுபட்டு விடக்கூடாது. முகமது இப்னு ஹனஃபியாவிலிருந்து இப்னு உமர்லேருந்து இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹும் போன்ற எல்லோருமே என்ன செய்தார்கள்? அமைதி காத்தார்கள். அருமை சகோதரர்களே, ஒரே ஒரு காரணம், உம்மத்துக்கு மத்தியில் ஒரு பிளவு ஏற்பட்டு விடக்கூடாது, அவர்கள் சிதைந்து போய் விடக்கூடாது என்கிற ஒரே காரணம்தான். ஆனால் அடுத்து ஒரு காலகட்டம் யசீத் என்ன செய்கிறார்? ஆட்சி பீடத்தில் ஏறுகிறார். கிட்டத்தட்ட ஹிஜ்ரி 60 ரஜபு, புனித ரஜபு மாதத்தில் கிபி 680 அவர் பொறுப்பேற்கிறார். எல்லாரையும் வற்புறுத்துகிறார், எனக்கு பையத்து செய்து கொடுக்க வேண்டும் என்று. இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களும் வற்புறுத்தப்படுகிறார்கள். மதீனாவிலே தங்களுடைய குடும்பத்தினரோடு வசித்து கொண்டிருக்கிறார்கள். அன்றைய ஆளுநராக வலீது பின் உத்பா இருக்கிறார். அவரை ஏவுகிறார் யசீத். எப்படியும் தாங்கள் ஹுசைனிடத்தில், இமாம் ஹுசைனிடத்தில் பையத்து வாங்கிவிடுங்கள் என்று வற்புறுத்த ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அமைதியாக இருந்தார்கள். நெருக்கடி தாழாமல் மக்காவிற்கு பயணப்பட்டு போகிறார்கள். புனித மதீனாவிலிருந்து அங்கேயும் கூட நெருக்கடி ஏற்படுகிறது. நெருக்கடிக்கு மத்தியில் தான் கூஃபா நகரத்து மக்களிடமிருந்து வரிசையாக கடிதங்கள் வந்தவாறு இருக்கிறது. இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கு ஒரு சரிவாதிகாரி இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார், அதை நாம் தட்டி கேட்க வேண்டுமே, எதிர்த்து போராட வேண்டுமே, இஸ்லாமிய ஜனநாயக அரசை நிறுவ வேண்டுமே என்று கிட்டத்தட்ட 1200 கடிதங்கள் ஹஜ்ரத் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய கரங்கள் வந்து சேர்கின்றன. சரி, கூஃபா மக்கள் இந்த அளவுக்கு ஆதரவு காண்பிக்கிறார்கள், நாம் இஸ்லாமிய அரசை அங்கே நிறுவலாம். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்திலிருந்து எப்படிப்பட்ட ஒரு ஜனநாயக அரசு நிறுவப்பட்டிருந்ததோ நாம் அதை தொடரலாம் என்கிற முறையில் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் புறப்படுகிறார்கள், பயணப்படுகிறார்கள் கூஃபாவை நோக்கி. தங்களுடைய குடும்பத்தினரை, ஆதரவாளர்களை அழைத்து கொண்டு புறப்படுகிறார்கள் கூஃபாவை நோக்கி. பலர் எதிர்க்கிறார்கள், தயவுசெய்து செல்லாதீர்கள். யசீத் ஒரு சர்வாதிகாரியாக இருக்கிறார், அவருக்கு கீழே வேலை செய்யக்கூடியவர்கள் உபைதுல்லா இப்னு ஜியாத், ஷிம்ரு போன்றவர்கள், ஹுர்ரு போன்றவர்கள் மிக மோசமானவர்கள், தாங்கள் புறப்பட்டு போகாதீர்கள், அவர்கள் கல்நஞ்சம் படைத்தவர்கள், மிருகத்தனமானவர்கள் என்று. ஆனால் ஹஜ்ரத் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் புறப்படுகிற அந்த செய்தி இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்களுக்கு கிடைக்கிறது. கொஞ்சம் தூரம் சென்று விட்டார்கள். சற்றேறக்குறை 2 மைல்களுக்கு அப்பால் சென்று விட்ட ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை சந்தித்து, தயவுசெய்து தாங்கள் கூஃபாவுக்கு செல்லாதீர்கள், தங்களுடைய குடும்பத்தை அவர்கள் சின்ன பின்னப்படுத்தி விடுவார்கள். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் அண்ணல் ஜபரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிரசன்னமாகி, உங்களுக்கு துனியா வேண்டுமா ஆகிரத்து வேண்டுமா என்று கேட்டபோது ஆகிரத்து தான் வேண்டும் என்று பெருமானார் சொன்னார்களே, எனவே தயவு கூர்ந்து நமக்கு ஆகிரத்தே போதுமானது, துனியா வேண்டியதில்லை, இதற்காக ஏன் நாம் போராடி கொண்டிருக்க வேண்டும் என்று சொன்னதை ஏற்கவில்லை இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள். அந்த ஆகிரத்தினுடைய வெற்றிக்காகத்தான் நான் புறப்பட்டு போகிறேன் என்று அவர்கள் புறப்பட்டார்கள். அருமை சகோதரர்களே, இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை ஆற தெளிவி கண்ணீர் வடித்து அவர்களை அனுப்பி வைக்கிறார்கள். புறப்படுகிறார்கள். சுட்டரிக்கும் வெயிலே, சரியான கோடை காலத்திலே இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கிட்டத்தட்ட 1100 மைல்கள், புனித மக்கா டு கூஃபா இருக்கிறது 1100 மைல்கள். அந்த கோடை வெயிலில் தங்களுடைய குடும்பத்தினரோடு புறப்பட்டு போகிறார்கள். இன்றைக்கு நாம் 1447ஆம் ஆண்டு ஹிஜ்ரியில் இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த சம்பவம் நடைபெற்ற காலகட்டம் என்ன? ஹிஜ்ரி 60 சொச்சம் காலகட்டத்திலே அவர்கள் புறப்படுகிறார்கள். சென்று கொண்டே இருக்கிறார்கள். இடையிலே எதிரிகள் வழிமறிக்கிறார்கள். இடையிலே 1000 குதிரைகளிலே எதிரிகள் கூடி வந்து அவர்கள் வழிமறித்த போதும் கூட இரு தரப்பாருக்கும் இடையில் சில வாக்குவாதங்களுக்கு மத்தியிலே புறப்பட்டு போய்கொண்டே இருக்கிறார்கள். போய்கொண்டே இருக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் தான் வரலாற்றை நாம் சுருக்கி சொல்ல வேண்டியிருக்கிறது. கிட்டத்தட்ட கர்பலா
களத்தை அடைந்து விடுகிறார்கள். ஹஜ்ரத் உசைன் ரலியல்லாஹு தஆலா யூப்ரட்டிஸ் ஃபுராத் நதி ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த கர்பலா களத்தை அடைந்து விடுகிறார்கள். நைனவா என்கின்ற அந்த ஊர் கிராமம், அந்த ஊர் அருகேதான் அந்த ஃபுராத் யூப்ரட்டிஸ் நதி ஓடிக்கொண்டிருக்கிறது. யசீதிடமிருந்து கடிதம் வருகிறது, உபைதுல்லா பின் ஜியாதிடமிருந்து கடிதம் வருகிறது, அங்கேயே அவரை நீங்கள் நிறுத்தி வையுங்கள். அங்கிருந்து கூஃபாவை நோக்கி சிட்டியை நோக்கி நகர விடாமல் அவர்கள் நிறுத்தி வையுங்கள். அவருக்கான உணவு குடிபானம் எல்லாவற்றையும் நீங்கள் தடை செய்யுங்கள் என்கின்ற அந்த உத்தரவு. இப்படி தடைகள் செய்துவிட்டால் அவர்கள் பையத்து செய்து கொடுத்து விடுவார்கள், பையத்து செய்து கொடுத்து விட்டு திரும்பி சென்று விடுவார்கள் என்றெல்லாம் ஒரு கடிதம் ஒரு தூதுவர் வந்து கொடுக்க அங்கேயே நிறுத்தப்படுகிறார்கள். யூப்ரட்டிஸ் நதிக்கு அருகிலேயே ஒரு கூடாரம் அமைத்து ஹஜ்ரத் உசைன் ரலியல்லாஹு தஆலா ஒரு முகாம் அமைத்து தங்களுடைய குடும்பத்தினரோடு ஹஜ்ரத் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தங்கியிருக்க எதிரிகள் அணி அணியாக அங்கே வந்து சேர்கிறார்கள். கிட்டத்தட்ட 5000 எதிரிகள் அங்கே வந்து சேர்கிறார்கள். ஒரு 72 பேர் குடும்பத்தினர் இருக்கிறார்கள், அவருடைய ஆதரவாளர்கள் சிலர் இருக்கிறார்கள். இவர்களை எதிர்த்து போராடுவதற்காக வேண்டி 5000 பேர் கொண்ட பத்ரு போர்க்களம், அந்த பத்ரு போர்க்களத்திலே 313 பேரை எதிர்க்க 1000 பேர் வந்தார்களே, அந்த சம்பவத்தை ஞாபகப்படுத்துகிற முறையில் தான் அன்பு சகோதரர்களே அந்த நிலைமை இருந்து கொண்டிருக்கிறது. இப்படியே தொடர்ந்து வாக்குவாதங்கள் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. எதிரிகளுடைய தலைவர் உமர் இப்னு சாத் என்பவர் படைகளை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கிறார். கடைசியாக அந்த முஹர்ரம் 10ஆம் நாளிலே ஹஜ்ரத் உசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் என்ன செய்கிறார்கள்? எல்லோரும் தொழுகிறார்கள், வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுகிறார்கள், இறை பிரார்த்தனையில் ஈடுபடுகிறார்கள். அவர்கள் வந்திருக்கிற நோக்கம் இருக்கிறத சத்தியத்தை நிலைநாட்டுவது, சத்தியத்திற்கு உயிர் கொடுப்பது, உண்மையான அரசை நிறுவுவது. அந்நசீகத்துல் இல்லா வலி ரசூல் இல்லா வலி கிதாபிஹி வலி ஐம்மத்தில் முஸ்லிமீன் வலி ஆம்மத்திஹிம் என்றார்கள் பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹுக்கு நலவை நாட வேண்டும், அல்லாஹுடைய திருத்தூதருக்கு நலவை நாட வேண்டும், அல்லாஹுடைய கிதாப் இறை மறைக்கு நாம் நலவை நாட வேண்டும், முஸ்லிம் தலைவர்களுக்கு ஹைரை நாட வேண்டும், முஸ்லிம் உம்மத்தாருக்கு ஆமத்துகளுக்கு பொதுமக்களுக்கு நலவை நாட வேண்டும் என்கின்ற அந்த உயர்ந்த நோக்கத்தோடு ஹஜ்ரத் உசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் கூடாரத்திற்கு வெளியே வந்து பார்க்கிறார்கள், பெரும் படை. அந்த படைக்கு முன்னாலே அவர்கள் நிற்கிறார்கள். இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இருக்கிறார்கள். அங்கே போர் ஆரம்பிக்கிறது, கடுமையான போர் நடக்கிறது. உண்ண உணவின்றி குடிக்க பானமின்றி அந்த கடுமையான வெயிலிலே அன்பு சகோதரர்களே பெரியவர்களே ஒரு 72 பேர் கொன்ற ஒரு சிறு படை அந்த பெரும் படையை எதிர்ப்பது என்றால் அது ஒரு சாதாரணமான விஷயமா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இவர்களிலே சிறு சிறு பிள்ளைகளும் இருக்கிறார்கள், பெண்களும் இருக்கிறார்கள். ஒவ்வொருவருமே தாக்குதலுக்கு ஆளாகிறார்கள். அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். அப்பாஸ் என்றால் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அலி அக்பர் இருக்கிறார்கள், அலி அஸ்கர் இருக்கிறார்கள், ஜைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிறார்கள். எல்லோருமே தாக்குதலுக்கு ஆளாகி கொண்டிருக்கிறார்கள். அன்பு சகோதரர்களே பெரியோர்களே, சுருக்கமாக சொல்வது என்றால், ஆம், இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய ஒரு குழந்தை, 6 மாதமே ஆன குழந்தை, தங்களுடைய கைகளிலே அந்த குழந்தையை ஏந்திய வண்ணம் வெளியே தம்முடைய முகாமுக்கு வெளியே வந்து எதிரிகள் படையை பார்த்து பேசுகிறார். இந்த பிள்ளை என்ன பாவம் செய்தது? இந்த பிள்ளைக்கு பால் குடிப்பாட்ட வேண்டாமா? குடிக்க தண்ணீர் கொடுத்து குடிப்பாட்ட வேண்டாமா என்று அவர்கள் கேட்கின்ற கடமை இருக்கத்தானே செய்கிறது. ஆனால் அன்பு சகோதரர்களை பெரியவர்களே, அந்த எதிரிகளுடைய அந்த கல் நெஞ்சத்தை பாருங்கள், நயவஞ்சகத்தை பாருங்கள். ஒரு அம்பு வேகமாக வந்து அந்த குழந்தையின் உயிரை குடிக்கிறது. அந்த நிமிஷமே அந்த குழந்தை ஷஹீதாக ஆகிவிடுகிறார்கள். பலஸ்தீனில் எத்தனை ஆயிரம் குழந்தைகள் ஷஹீதானார்கள், மறக்க முடிகிறதா? இதற்கெல்லாம் ஒரு முன்னோடி சம்பவமோ என்னவோ. அன்றைக்கு அந்த பிள்ளைகள் அந்த குடும்பத்தினர் பொறுமை காத்தது போன்றுதான் இன்றைக்கு பலஸ்தீன் மக்கள் பொறுமை காத்தார்கள். அதற்கு பின்னால் எப்படி இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் ஒரு மறுமலர்ச்சி ஏற்பட்டதோ அதுபோன்ற ஒரு மறுமலர்ச்சி நிச்சயமாக பலஸ்தீன் மக்களுக்கு ஏற்பட்ட அந்த துன்பங்கள் துயரங்களுக்கு பின்னால் ஏற்பட்டு கொண்டுதானே இருக்கிறது. இது நடைமுறை உண்மை. அருமை சகோதரர்களே பெரியவர்களே, ஷஹாதத்து ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
உடைய ஷஹாதத் இருக்கிறதே, அது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கிறது. அந்த குழந்தையினுடைய அந்த உயிர் போனதற்கு பின்னாலே இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இரு கரம் ஏந்தி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறார்கள். யா அல்லாஹ், சாலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய அந்த ஒட்டகை கொல்லப்பட்டதே, அநியாயமாக கொல்லப்பட்டதே, வஷம்சி வதுஹாஹா ஃபஅகருஹா என்று வருகிறதே, அந்த கொல்லப்பட்ட அந்த ஒட்டகையினுடைய குருதியை விட, இரத்தத்தை விட இந்த குழந்தையின் இரத்தம் மேலானதல்லவா? ஆம், என்னுடைய குழந்தையின் இரத்தத்தை நான் உன்னுடைய சமூகத்திலே நான் அர்ப்பணம் செய்கின்றேன் யா அல்லாஹ், எங்களை மன்னித்துக்கொள் யா அல்லாஹ், எங்களுடைய அர்ப்பணத்தை, எங்களுடைய தியாகத்தை ஏற்றுக்கொள் யா அல்லாஹ் என்று அவர்கள் கண்ணீர் மல்க அந்த கர்பலா களத்திலே வைத்து, அந்த மயானத்திலே வைத்து, அந்த சுட்டரிக்கின்ற அந்த வெயிலுக்கு மத்தியிலே வைத்து அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்கிறார்களே. அன்பு சகோதரர்களை, பெரியவர்களை, இந்த சம்பவம் இந்த முஹர்ரம் மாதத்திலே கடந்த 10ஆம் நாளிலே ஞாயிற்றுக்கிழமையிலே, முஹர்ரம் 10 ஞாயிற்றுக்கிழமையிலே இந்த சம்பவம் ஹிஜ்ரி 60ஆம் ஆண்டிலே நடந்த இந்த சம்பவம் தான் இன்றைக்கு 1447ஆம் ஆண்டிலே நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆம், எல்லோரும் கொல்லப்படுகிறார்கள், ஒரு சிலர் தான் பாக்கி இருக்கிறார்கள். இமாம் ஹுசைன், ஆனால் அன்பு சகோதரர்களை, இத்தனை பேருக்கும் மத்தியிலேயும் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்று கேட்டால், ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய படையை பார்த்து அந்த 5000 பேரும் அஞ்சுகிறார்கள், பயப்படுகிறார்கள், முன் வருவதற்கு யோசிக்கிறார்கள். அவருடைய தலைவன் ஷிம்ரு கர்ஜிக்கின்றான், சப்தமிடுகின்றான், பயப்படுகிறார்கள். இந்த பயத்துக்கு மத்தியிலே ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களோடு இருந்த அந்த படையிலே சில பேர் மும்முரமாக சென்று பல பேரை வெட்டி வீழ்த்தினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். எத்தனை பேர் வெட்டி வீழ்த்துவது? அவருடைய வீரத்தின் விலை என்ன? அதற்கு விலை நிர்ணயிக்க முடியுமா? அவருடைய தியாகத்தை நாம் மதிப்பிட முடியுமா? அதற்கு அளவுகோல் உண்டா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அருமை சகோதரர்களே, பெரியவர்களே. ஆம், இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தனி மரமாக நிற்கிறார்கள், ஒற்றை நபராக நிற்கிறார்கள், பயப்படுகிறார்கள், அத்தனை பேரும் பயப்படுகிறார்கள். அவர்களுக்கு முன்னாலே அந்த நேரத்தில் ஒரு 1000 பேர் தான். ஷிம்ருடைய அந்த கர்ஜனையை கேட்டு, அந்த எதிரிகளுடைய அந்த கர்ஜனையை கேட்டு அதற்கு பின்னால் ஒட்டுமொத்தமாக சூழ்கிறார்கள். மொத்தமாக இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய அவர்களை சுற்றி சூழ்கிறார்கள். நெஞ்சிலே அம்பு பாய்கிறது, முதுகிலே அம்பு பாய்கிறது, நிலை குலைகிறார்கள். இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அமர்கிறார்கள், பலகீனமாய் அமர்கிறார்கள். இரத்தம் ஆறாக பெருக்கெடுத்து ஓடுகிறது. காரணம், நரம்புகள் துண்டிக்கப்பட்டால் அதனுடைய நிலைமைகள் என்ன என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே. இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஷஹீதாக்கப்பட்ட அந்த காலகட்டம். ஷஹாதத் ஹுசைன் மர்க யஸீதுகே இஸ்லாம் ஜிந்தா ஹோத்தா ஹை ஹர் கர்பலா கே பாத் என்ற அல்லாமா இக்பால் பாடுகிறாரே, அந்த பாடல், அந்த இரத்த வரிகளுக்கு சொந்தக்காரர்கள் தான் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்கள். இப்படிப்பட்ட வீர பரம்பரையில் வந்தவர்கள் தான் இஸ்லாமிய உம்மத்தார்கள். அருமை சகோதரர்களே, பெரியோர்களே, இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு 3 ஆண் மக்கள், அலி அக்பர், அலி அஸ்கர், இருவரும் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள். கர்பலா போர்க்களத்தில் இருவரும் ஷஹீதாக்கப்பட்டார்கள். அலி இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் ஸைனுல் ஆபிதீன் என்று நாம் கூறுகிறோம். ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலாவுடைய வம்சம் தான் இன்றைக்கு தலை தோங்கி இருக்கிறது. இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலாவுடைய 3ஆம் மகன் அலி இப்னு ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் ரலியல்லாஹு அன்ஹுமா, அவர்களுக்கு அடைமொழி பெயர், பட்டப்பெயர் ஸைனுல் ஆபிதீன் ரலியல்லாஹு தஆலா. அவருடைய வம்சம்தான் தலைத்திருக்கிறது. அந்த வம்சத்தின் வழியாக இன்றைக்கு மக்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அருமை சகோதரர்களே, பெரியவர்களே, இப்படிப்பட்ட ஷஹாதத் ஹுசைன் இந்த மாதத்திலே நடைபெற்றிருக்கிறது என்றால் இது நமக்கு எதை போதிக்கிறது, நமக்கு எதை உணர்த்துகிறது? அல்லாஹ் இந்த இஸ்லாமிய சமுதாயத்தை ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஏதோ ஒரு வகையிலே சோதித்து கொண்டிருப்பான். அந்த சோதனைகளின் போது நாம் பொறுமை காப்பது அவசியம். அந்த பொறுமைக்கு நிச்சயமாக இந்த உலகத்திலையும் சுபசோபனம் உண்டு, மறு உலகிலையும் சுபசோபனம் உண்டு. அதில் சிந்தித்தும் சந்தேகமே கிடையாது. ஹுசைன் ரலியல்லாஹு அவர்கள் அவருடைய குடும்பத்தினருக்கு அல்லாஹ் எந்த வீரத்தையும் தீரத்தையும் அந்த தியாக மனப்பான்மையும் தந்தானோ அது நமக்கும் கொஞ்சமேனும் இருக்க வேண்டும். அந்த ஈமான் இருக்க வேண்டும். அன்பு சகோதரர்களே, பெரியவர்களே, அதுதான் இன்றைக்கு முக்கியமாக இருக்கிறது. நம்முடைய ஈமான் மேலும் மேலும் மெருகேறிக்கொண்டே போக வேண்டும். ஈமானில் ஒரு ஜியாதத், ஒரு பலம் ஏற்பட்டு கொண்டே போக வேண்டும். அவர்கள் போராடியது எதற்காக? இஸ்லாமிய ஜனநாயக அரசை, ஹிலாஃபத்தை காப்பாற்றுவதற்காக.
அவருடைய போராட்டம் நீர் ஊத்த நெருப்பாக இருக்க முடியாது. அது ஒரு பலகீனமான ஒரு போராட்டமாக இருக்க முடியாது. அதனுடைய அந்த விளைவுகள், அதனுடைய அந்த தொடர்ச்சி தான் இன்றைக்கும் இஸ்லாம் இன்றைக்கு பலமாக இருக்கிறது என்றால், இஸ்லாம் இன்றைக்கு வலிமையோடு இருக்கிறது என்றால், முஸ்லிம்கள் தாக்கப்பட்ட போதும் கூட முஸ்லிம்கள் பல்கி பெருகி கொண்டே போகிறார் என்றால் உலகம் புறாவும் எல்லாம் ஷஹாதத் ஹுசைனுடைய பின்னணி தான், அந்த சம்பவத்தின் பின்னணி தான், அந்த இரத்த வரலாற்றினுடைய பின்னணி தான். இதை நாம் நினைத்து பார்க்க வேண்டுமே. ஒரு காலம் மறக்க முடியாத அன்பு சகோதரர்களே, பெரியோர்களே, அவர்கள் வழியாக வந்தவர்கள் தானே, அவர்கள் முதுகிலே தோளிலே ஏறி வந்தவர்கள் தானே, என்றைக்கு நாம் அவர்களை மறக்க முடியும்? எனவே இன்றைக்கு நாம் உண்மை முஸ்லீம்களாக, சத்திய முஸ்லீம்களாக நாம் வாழ்வதற்கு அவர்களெல்லாம் ஒரு சிறந்த ஒரு உதாரண புருஷர்களாக இருக்கிற காரணத்தினாலே நாம் அவர்களுக்காக துவா செய்ய வேண்டும். எங்கள் ரட்சகா, நீங்கள் யா அல்லாஹ் அவர்களை புரிந்து கொள்வாயாக. ரதியல்லாஹு அன்ஹும் வரது அன்ஹும், அல்லாஹ் அவர்களை புரிந்து கொண்டான், அவர்கள் அல்லாஹ்வை புரிந்து கொண்டார்கள் என்கிற அந்த வசனத்துக்கு ஏற்ப, அதனால்தான் ஒவ்வொரு ஜும்மாவிலேயுமே குத்துபாவிலே நாம் அவர்களுக்காக துவா செய்தவாறு இருக்கிறோம். அல்லாஹ் அந்த துவாவை கபூல் செய்து புரிந்து கொள்வானாக. அவர்களையும் நம்மையும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் சுவனபதியிலே சங்கமிக்க செய்வானாக என்கிற நல் துவாவோடு நிறைவு செய்கிறோம். வாக்கு தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.